ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தமிழில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு. ஆமாங்க, என்னை பற்றி குட்டி ஸ்டோரி தான். என்னது குட்டி ஸ்டோரியா? என்னடா ஸ்டோரி சொல்ல இவளும் கிளம்பிட்டா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, ஸ்டோரி தான், சொல்லலாமே. ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ். போகலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை, எதுக்காக இந்த ஸ்டோரி சொல்கிறேன்னா, முதல்ல ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்த உடனே போடணும்னு நினச்சேன். அப்புறம் போடலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஆசோலேஷன்லேயே அப்படியே போடாமே விட்டேன். வேறு வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். சரி, இப்போ பேசிடலாம், சொல்லலாம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு 1400 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்திருக்கீங்க. கொஞ்சம் நமக்குள்ள பாண்டிங், ஒரு கனெக்டிவிட்டி அதிகமாகும் இதனால் அப்படின்னு நம்புகிறேன். அதனால தான் இவ்வளோ நாள் ஸ்டோரி போடாமல் இருக்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. இப்போ நான் போடுறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அது என்னன்னு கேட்குறீங்களா? இவ்வளோ நாள் போடாமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? ஸ்டோரின்னு சொல்ல வந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்னை பற்றி நிறைய நான் பட்ட கஷ்டம் அது மாதிரிலாம் சொல்ல வேண்டியிருக்கும். எனக்கு வந்து இந்த நம்ம கஷ்டத்தை சொல்லி அதில் சிம்பதி க்ரியேட் பண்ணி அதனால் ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் நான் போடலை. அப்போ இப்போ ஏன் போடுறேன்னு கேட்குறீங்களே? எனக்கு தெரியுது நீங்கள் கேட்குறது, எனக்கு புரியுது. என்ன சொல்கிறது, பொதுவாக வந்து ஒரு ஹியூமன் சைக்காலஜி இருக்குது. நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை விட கஷ்டப்படுறவங்கள பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து பரவாயில்லடா, அவங்களோட நம்ம எவ்வளவோ தேவலை அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து நம்ம கொஞ்சம் மனசை தேத்திப்போம். நம்ம மனசு ஒரு ஆறுதல் அடையும். அந்த மாதிரி நம்மளோட ஸ்டோரி சொன்னால் யாருக்காவது ஒரு 4 பேருக்கு நம்ம வந்து இன்ஸ்பயர் பண்ணியோ, இல்லை ஒரு மனசு ஆறுதலுக்காகவோ ஏதோ ஒன்று கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ சொல்லலான்னு முடிவெடுத்திருக்கேங்க. முதல்ல வந்து யூடியூப் ஆரம்பித்த கதையை பற்றி சொல்கிறேன். நம்ம அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு பேசணும் இல்லையா? அதுக்கப்புறம் நான் பிறந்த கதை எதுலேருந்து எனக்கு ஞாபகத்தில் இருக்கோ அந்த இதுலேருந்து சொல்கிறேன். ஒரு வீடியோவாக பார்ப்போம். எப்படி உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அடுத்தடுத்து போவோம், இல்லைன்னா அப்படியே ட்ராப் பண்ணிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு யூடியூப் எப்படி ஆரம்பிச்சேன்ற கதையை சொல்லலாம். 2020 கொரோனா டயத்தில் தான் எல்லாம் நிறைய பேர் வந்து யூடியூப் ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து எனக்கும் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருந்தது, சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஆனால் வந்து அதில் வந்து ஏதோ ஒரு இதை பற்றி நமக்கு பேசணும், போடணும். அப்படிங்கிறனால என்ன நமக்கு தெரியும் அப்படின்றது, சமையல் தான் நிறைய, அப்போ குக்கரி சேனல்ஸ் தான் இருந்தது. அப்போ வந்து எனக்கு அதாவது சமைக்கிறோம் பண்ணுறோமே தவிர சேனல் போட்டு பண்ணுற அளவுக்கு நமக்கு தெரியாது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, யூடியூப் சேனல்லாம் வந்து அதுக்கு நிறைய எடிட்டிங் அது இது நிறைய ஒர்க் இருக்கும். அதெல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்னு என் மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லைன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. அதனால் வந்து ஆரம்பிக்காமல் விட்டேங்க. ஆனால் வந்து எனக்கு இந்த ஆசை வந்தது 2020. அப்புறம் எல்லோரும் ஆரம்பித்தாங்க, பண்ணாங்க. ஆனால் வந்து நான் எப்போ அந்த யூடியூப்பை எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, ஏதாவது சமையலில் ஒரு டவுட்டுன்னா எடுத்து பார்ப்பேன். அப்புறம் எங்கேயாவது வெளியூர் போகிறோம், டூர் போகிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊரில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு யூடியூப்பை யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான் நான் யூஸ் பண்ணது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். மற்ற அந்த ஷார்ட்ஸ் இது மாதிரி வந்தது கூட எனக்கு தெரியாது, நான் பார்த்ததே இல்லைங்க. அப்புறம் லாஸ்ட் இயர், இப்போ நம்ம சேனல் ஆரம்பித்து 1 இயர் ஆகப்போகுது. அதுவும் ஒரு ரீசன் நம்ம இந்த ஸ்டோரி சொல்கிறதுக்கு. போன அக்டோபர் 7 தான் சேனல் ஆரம்பித்தோங்க. ஃபஸ்ட்டு எப்படி போடணும் என்னன்னு தெரியாமல் நானே எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டு, அப்புறம் என்ன சொல்ல, ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க. யூடியூப்பே வந்து எனக்கு மேலும் மேலும் நம்ம தெரிஞ்சுக்க நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கு யூடியூப்பே எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஃபஸ்ட்டு தெரிஞ்ச மாதிரி வீடியோ போட்டிருந்தேன், கொலு வீடியோஸ் தான் ஃபஸ்ட்டு போட்டேன். அப்புறம் வந்து தெரிஞ்ச மாதிரி போட்டேன். ஒன்றொன்னா அதுலேருந்தே அதே ரெக்கமெண்ட் பண்ணுது நமக்கு டீட்டெயில்ஸ் நிறைய தெரியலன்னா. இப்போ நம்ம இதை பற்றியா சர்ச் பண்ணோமா, ஒரு வீடியோ பார்த்தோமா, அதோட கண்டினியூஷனாக வந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோக்குள்ள யூடியூபே நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. அப்படி நான் ஒரு டவுட்டு போட்டு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, பார்த்தா அடுத்தடுத்து அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணி நிறைய வீடியோஸ் பார்க்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி எல்லாமே கற்றுக்கிட்டவங்க யாருமே உலகத்தில் இல்லை. கட்டுறது கையளவு, கல்லளவு உலகளவுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ அந்த 1 இயரில் ஏதோ ஓரளவு எடிட்டிங் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நம்புகிறேங்க. ஏதோ, ஆனால் இன்னும் இது நான் பண்ணுறது பேசிக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் இதில் வந்து அட்வான்ஸ் லெவல் நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த அளவுக்குலாம் நமக்கு இன்னும் தெரியலைங்க. ஆனால் வந்து என்னென்னா, எனக்கு நம்ம யூடியூப் வீடியோ ஆரம்பித்தது இப்படி தான், யூடியூப் சேனல் ஆரம்பித்தது இப்படி தான், வீடியோஸ் போட ஆரம்பித்தது இப்படி தாங்க. சந்திரமுகி படத்தில் சொல்லுவார் ரஜினி, கங்கா சந்திரமுகியா நின்னா, சந்திரமுகியா நடந்தா, சந்திரமுகியா மாறினா அப்படின்ற மாதிரி. ஆனால் ஆரம்பித்ததுலேருந்து நான் வீடியோஸ் கூட வேறு எதுலேயுமே பார்க்கல, சும்மா பேச்சுக்காக சொல்லிங்க, நிஜமாக சொல்கிறேன். எனக்கு அப்படி மொபைல் எடுத்தாலே டக்குன்னு அது யூடியூப்பில் தான் போவேன்.
இன்னும் அதில் போய் வந்து இன்னும் நம்ம என்ன விஷயம் கற்றுக்கலாம். எதாவது ஒரு வீடியோ நான் போடுறேன்னா அது சம்மந்தப்பட்ட வீடியோ ஒரு 10 வீடியோ பார்த்துருவேன். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு நம்ம சொல்கிறது நம்ம கொடுக்குறது பெட்டராக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டுங்க. அதனால் ஒரு 10 வீடியோ பார்த்து அதுக்காக அவங்களதெல்லாம் திருடுறதுன்னு அர்த்தம் இல்லை. நம்ம இன்னும் எப்படி நம்மளோடத வீடியோவை நல்லா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து தான் பண்ணுவேங்க. அந்த மாதிரி யூடியூப்பாகவே இருந்தேன், யூடியூப்பாகவே வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் அவர் கூட சத்தம் போடுவார், எப்போ பாரு யூடியூப்பா அப்படின்னு. என்ன பண்ணுறது, நானும் நிறைய வந்து என்ன சொல்கிறது, அதான் அடுத்தடுத்த வீடியோவில் பேச போகிறோம், இருந்தாலும் சொல்கிறேன். நிறைய பண்ணாத வேலை பாக்கியில் என்னென்ன வேலை பார்க்கணுமோ எல்லா வேலையும் பார்த்துட்டேன். என்னென்ன பிஸ்னஸ் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டேன். அதாவது நம்ம லைஃப்பில் ஒரு இது நினச்சிருப்போம்ல, ஒரு அச்சீவ்மெண்ட்டாக ஒன்று நினப்போம் எல்லாருமே. ஒரு இது அளவுக்கு அச்சீவ் பண்ணோண்டா நம்ம லைஃப்பில் அப்படின்னு. அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் இது வரைக்கும் நடக்கலைங்க எனக்கு. ஆனால் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும் நம்ம சாகிறதுக்குள்ளே அப்படின்ற வெறி மட்டும் இப்போ வரைக்கும் எனக்கு இருக்குது. ஸோ அது வரைக்கும் என்னோடய தேடல் ஓயாது. அதுதான். அதனால் எது செஞ்சாலும் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நான் நினப்பேன். நான் இது தற்பெருமைக்காக கண்டிப்பாக சொல்லலை, உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ வந்து அதுதாங்க. அதனால் யூடியூப்பாகவே வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு இன்னும் கூட இதாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலான்னா, இதுதான் உனக்கு கிடச்ச கடைசி சான்ஸ் பத்மா அப்படின்னு எனக்கு நானே சொல்லிப்பேன். இதில் நீ ஜெயிச்சு காமிக்கலன்னா நீ வேஸ்ட்டு. அதுக்காக சோர்ந்து போயிட மாட்டேன், கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவேன், அதை விட மாட்டேன். இருந்தாலும் ஒரு இது மனசுக்குள்ளே, இதில் நீ ஏதாவது கண்டிப்பாக ஜெயிக்கணும், ஏன்னா நிறைய பேரை முன்னேற்றி விட்டுருக்கு யூடியூப்ன்றது, நம்மளும் இதுலையாவது சைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசைங்க. இது நியாயமான ஆசை தானே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது உடனே நான் இப்படிலாம் சொன்னதுனால ரொம்ப ஐயோ இந்த அம்மா ரொம்ப அழுகிற மாதிரி பேச போகுது, அழுவாச்சி காவியமாக இருக்க போகுது அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான வீடியோவாக தான் கொடுப்பேன். கடந்து வந்த பாதைகள் வந்து எனக்கே இப்போல்லாம் அழுகெல்லாம் வர்றது இல்லைங்க. நம்ம அந்த என்ன சொல்கிறது, ஒரு ரிஜிட் ஆகிட்டோம் நிறைய. அதாவது ஐயோ வேண்டாம், இல்லை பரவாயில்ல சொல்லலாம். அதாவது கஷ்டம், ஒரு கஷ்டம் 2 கஷ்டம் வந்தால் பரவாயில்லைங்க. நம்ம அடுத்த அடி வாங்குறப்போ அழுக கூட வராது. எனக்கு இப்போல்லாம் அழுக வரதில்லை. ஏதாவது டெத்து வீட்டுக்கு போனால் கூட அழுக வர மாட்டேது. அதுதான் வேதனையாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட அத்தை ஒருத்தவங்க தவறுனாங்க, கண்ணில் ஒரு பொட்டு தண்ணி வரலைங்க. நம்ம அந்தளவுக்கு ஆயிட்டோம். ஸோ வந்து அழுவாச்சி காவியமாக கண்டிப்பாக இந்த என்னோடய குட்டி ஸ்டோரி இருக்காது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நான் அடுத்தடுத்து பேசுவோம். பை தி வே, என் பேர் பத்மாவதி, ஹஸ்பண்ட் வந்து கணேசன், ஒரு பையன் இருக்கார் ரிஷிநந்தன், என்னோடய அம்மா அப்பா இருக்காங்க, மாமனார் மாமியார் இல்லைங்க, தவறிட்டாங்க. நாங்கள் இருக்கிறது உடுமலைப்பேட்டை. நிறைய ட்ராவல் வீடியோஸ் தான் நம்ம சேனலில் இருக்கும். பொதுவாக வந்து ட்ராவல் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம என்ன வீட்டில் நம்ம வருத்தமாக இருந்தாலும் நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறப்போ அந்த கவலையெல்லாம் மறந்து சந்தோஷமாக போவோம் இல்லைங்களா. ஸோ அதனால தான் அந்த இதையே நான் சூஸ் பண்ணேன். ப்ளஸ் வந்து ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம பிடிச்சது தான் செய்யணும், அப்போ தான் நம்ம அதில் ஏதாவது ஒன்று சைன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதுதான் தெரியும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பேசுவோம். பாய்.